அடுத்தது சிம்மம். சிம்மம் அப்படிங்கிறது சிங்கத்தோட இது இல்லையா? ஸோ சிம்மத்துல சனி இருந்துச்சுனாலே அவங்க கொஞ்சம் கௌரவமா ஆணவமா இருக்கிற மாதிரியான ஆளாத்தான் இருப்பாங்க. சிம்மத்துல சனி இருந்துச்சுனாலே இதுதான் ஒரு சிக்கல். ஆனா கொஞ்சம் டேலண்டான ஆள் தான். டேலண்ட் எல்லாம் இருந்தாலுமே கூட இந்த டேலண்ட அவங்க ப்ரெசென்ட் பண்ற விதத்துல அவங்களுடைய கௌரவம், கொஞ்சம் ஆணவம், திமிருத்தனம், இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துறதுனால அவங்க தொழில சரிவுல சந்திப்பாங்க. ஸோ அதுக்கு சனி பகவான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க உங்களுடைய இதுல கொஞ்சம் தன்மையா, கொஞ்சம் பணிவோட பேசுறது, நல்ல தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாலுமே கூட பணிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு இன்ட்யூஷனே எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்துட்டு பேரு பெருமை செல்வா கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இன்ட்யூஷனா இருக்கும். ஸோ இந்த வேலைகளுக்கான பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கும்போது கடைசியா அவரு தன்னோட துறையில ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டாளராக மாறி இருப்பார். தன்னோட துறையில நல்ல ஒரு பர்சன் அப்படிங்கிற பேரை வாங்கியிருப்பார் கடைசியா கிடைக்கக்கூடியது. இதே கண்ணில சனி பகவான் இருக்காரு அப்படின்னு உழைப்பு ரொம்ப பிரதானம்னு நினைக்கிறவங்க அந்த உழைப்பு கொஞ்சம் நுட்பமா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியவங்க. கன்னி அப்படிங்கிறது வந்துட்டு எதையுமே வந்துட்டு பகுத்து அறிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ளதான் கன்னி. ஸோ அங்க சனி இருக்கும்போது இதையெல்லாம் பண்ணும். ஸோ அப்ப நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, இது நம்ம சர்வீஸ் மூலமா, நமக்கு செய்யக்கூடிய வேலையின் மூலமா இந்த இதை வந்துட்டு நாம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க சொல்ல முடியுது. ஸோ இந்த கண்ணியில சனி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் பகுத்தாய்ந்து பண்ணுவாங்க. ஆனா பேரை வந்துட்டு கெட்டு போடும். பேரை கெடுத்துடும். இன்கேஸ் சனி ஒரு சாரத்தில் எங்கேயோ ஒரு பிசுறாக இருந்துச்சுன்னா, குறைபாட்டோட இருந்துச்சுன்னா, அவங்க அந்த பகுத்தாய்ந்து செய்யக்கூடிய அந்த வேலையை அவங்களுடைய வேலையில இந்த சர்வீஸ் மைண்ட் இல்லாம செய்யறதுனால அவங்களுடைய பேரை கெடுத்துடும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் கவனமா செய்யணும், லைஃப்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சனி பகவான் சொல்ல வருது. ஸோ இந்த கன்னிராசியினுடைய இயல்பை பார்த்தீங்கன்னாலே என்னன்னா, முன்னையே சொன்ன மாதிரி எதையும் பகுத்தாய்ந்து செய்யக்கூடியவங்க, இதுலயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க. இதுல சனியும் இருந்துச்சு அப்படின்னா, தனக்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வாங்க. ஸோ இதனால அவங்களுடைய டிசிஷன் ஸ்கில், முடிவெடுக்கும் திறன் பெற்ற ஒரு திறமையானவராக மாறிடுவார். நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் பர்சனாலிட்டியா மாறிடுவார். அதைத்தான் இந்த சனி பகவான் சனி திசையில் சொல்ல வருவது. அடுத்தது துலாம். இங்க துலாம்ல சனி உச்சம். பொதுவாக துலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ள சமத்துவம், சமநிலைய, ஒத்துழைப்பையும், நட்பு ஆதரவுகளை எதிர்பார்க்கறது அல்லது அதை மெயின்டைன் பண்ண நினைக்கிறது தான் இந்த துலாம் ராசியோட எண்ணமே இருக்கும். இவங்க இந்த நியாயம், சமநிலை, ஒழுங்கு இதெல்லாம் சொன்னாலுமே கூட சில இடங்கள்ல தன் குடும்பம் சார்ந்த அல்லது பணி சார்ந்த இடங்கள்ல எங்கேயாவது இந்த சமநிலை தவறும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டாந்துக்கிட்டு. ஆனா இந்த சனி என்ன துலாம் ராசியினுடைய நோக்கமா இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு தூதுவராட்டம், ஒரு ஒத்துழைப்பு அல்லது மன அமைதி, சமாதானத்தை, சமநிலையை உண்டாக்கக்கூடிய தூதுவர ராஜதந்திரியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய இடம் துலாம் சனி பகவான் இருக்கும்போது. ஸோ நீங்க இதையெல்லாம் சரி பண்ணும்போது அந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். அதே மாதிரி விருச்சிகத்துல சனி இருக்கு அப்படின்னாலே, விருச்சிகம் அப்படிங்கிறது 8ஆம் பாவம், மர்மஸ்தானம், அதாவது ரகசியங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் விருச்சிகம். உங்களுடைய உள் ஆற்றல், உங்களுடைய மனதினுடைய உள் ஆற்றல் அப்படிங்கிறது, அதுல மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த விருச்சிகம். நீங்க திடீர் மாற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி, தாழ்வுகள், ஆன்மீக நம்பிக்கை முக்கியமா வேண்டும். இதே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது முக்கியமா ஆன்மீக நம்பிக்கை நீங்க வச்சிருக்கணும். விருச்சிகத்துல சனி இருந்தா நீங்க ஆன்மீக நம்பிக்கை
ஏதாவது வச்சிருக்கணும். விதி இல்லை நேரத்தை நம்புறது, இந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி விதி நேரம் இதையெல்லாம் நம்பக்கூடியவர்களா இருப்பாங்க விருச்சிகத்துல சனி இருந்துச்சுன்னு. ஸோ நீங்க ஆன்மீக ஆராய்ச்சி, ரகசியமா உங்கள் துறையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக நீங்க வளர்ச்சியை அடையலாம். ஸோ நல்ல ஒரு லட்சியம் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதனால இந்த சனி பகவான், விருச்சிகத்தில் இருக்க சனி பகவான் தனது திசை முடிவில் தனது துறையில, தனது குடும்பம், தொழில், சமூகம் அடிப்படையில பழைய முறைகளை மாற்றி புதிய ஒரு மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றிகரமான திட்டங்களை, நோக்கத்தை, இலக்கை, வழியை தீர்மானிக்கக்கூடிய வியூகவாதியாக மாறியிருப்பார் இந்த விருச்சிகத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். ஸோ அதுல நாம இதை கத்துக்கிட்டோம்னா நாம போகலாம். ஸோ விருச்சிகத்தில் இருக்கவங்க ஒன்று ஆன்மீகத்தை நம்புறது. ஆன்மீகம், மெடிடேஷன், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வேளைகள் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நீங்க உங்கள் வாழ்க்கையில சிறப்பா வர முடியும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியில சனி பகவான் இருந்தாலே என்ன அப்படின்னா, உங்களுக்கு குரு வழியில வளர்ச்சி. அதாவது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாரு, அதன் மூலமாக வளர்ச்சி வரும். ஏதோ ஒரு தத்துவம் அல்லது உங்கள் துறையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அதனுடைய காரியங்களை அறிய வேண்டும் என்ற உங்களுடைய தேடல், அதுக்கான ஒரு குரு வழிகாட்டி தேவைப்படுகிறார் என்பதையும் அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் இந்த தனுசுல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அதனால நீங்க உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது இது சார்ந்த ஏதோ ஒரு வகையில நீங்க வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சனி தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த கிடைக்கும். அடுத்தது மகரம் சனி பகவானுடைய சொந்த வீடு. ஸோ அங்க ஒரு பொறுப்பு, கடமை, ஒழுக்கம் இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. ஸோ மகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல கடுமையா உழைக்கணும். நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டே கிடைக்கும். மற்றவங்க 100% ஒர்க் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 200% அதுல உழைப்ப போடணும். அப்பதான் உங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த நிர்வாகம், அமைப்புகள், அதனுடைய கட்டமைப்புகளை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க பிரேக் பண்ற மாதிரி எதாவது பண்ணீங்களுமே உங்களுடைய சுயகௌரவம், அங்கீகாரம் இதையெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடும். பேசிக்கலாக மகர ராசி அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய சுய கௌரவம் பாதிக்கக்கூடாது, தனக்கான கடமை, கட்டுப்பாடு அப்படிங்கிற பொறுப்பேற்றக்கூடிய எண்ணம் உடையவர்கள். இதனால இவங்க என்ன ஆவாங்கன்னா, தன்னுடைய வளர்ச்சிக்கு ஒன்றை சாதித்து காட்ட வேண்டும்ங்கிற உத்வேகத்தை கொடுத்துரும். மகர ராசியில சனி இருந்துச்சுன்னா இதனால கடைசியா ஒரு அதிகாரம் படைத்தவராகவும் இல்லது மற்றவங்களுக்கு உத்தரவு போடுறதை கட்டுப்படுத்தும் நபராக தனது துறையில வளர்ந்துருவார். அதுதான் இந்த சனி பகவான் மகர ராசியில் இருக்கும் நபர்கள் எதிர்பார்ப்பது, அதை அவர் செய்து கொடுத்துருவார் இந்த சனி திசையில். அடுத்தது கும்பமும் அவருக்கு 2வது வீடு, சொந்த வீடு தான். ஸோ கும்பம் ராசியில சனி இருந்துச்சுன்னா என்னன்னா, சமூகத்துல ஒரு மாற்றம் வேண்டும். அதாவது சமூகத்துல அல்லது தம் சார்ந்த துறையில் நடக்கக்கூடிய விளைவுகளை கவனிப்பது, கணிப்பது, ரெண்டுமே கும்பத்துல சனி இருக்கவங்களுக்கு சிறப்பாகவே வரும். பேசிக்கலாவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்கும். ஏன்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இருக்கும். இதுல சனியும் சேர்ந்துடும் போது, சனி அதே இடத்துல கும்பத்திலேயே இருக்கு அப்படின்னா இந்த ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. ஸோ நீங்க மற்றவங்களை ரொம்ப கவனிக்கிறதும் அதை கணிக்கிறதுலையும் தவறா புரியப்படும் போது பிரச்சனைகளையும் சரிப்புகளையும் கொடுப்பார். ஸோ நீங்க பண்ணும்போது, அந்த மாதிரி வேலைகளை பண்ணும்போது அதுல ஒரு பொது நோக்கத்தோட நீங்க பண்ணணும். ஆனா நீங்க சொல்லுவீங்க அதை வந்துட்டு ஏதோ சுயநலத்துல சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு பேக் ஃபயராக போகும். ஸோ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது, பேச்சை நீங்க சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்ல வர்றது. ஸோ கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன நோக்கத்துல இருக்கும் அப்படின்னா, நம்ம குடும்பம் அல்லது
தன்னோட துறை சார்ந்த உயர்வுக்கு சரியான செயல்பாடுகளை, திட்டங்களை, கொள்கைகளை நடைமுறையில நடைமுறையில இருக்கிறத விட ஒரு சிறப்பான ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானிங், ப்ரிப்பரேஷனும் பண்ணிடும். எது சரி, எது சிறந்தது, எதை மக்கள் விரும்புவாங்க, இதெல்லாம் பார்த்து ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு இலக்குகளை உருவாக்குவது. ஸோ இதனால இந்த புதுமை மாற்றம் வேண்டும் என்ற சிந்தனை அவங்க கடைசியா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரட்சியாளராக, அடிப்படை அமைப்புகளை அடியோடு மாற்றுவராக, தொலைநோக்கு சிந்தனையாளராக, தீர்க்க தரிசியாக தனது துறையில் மாற்றிவிட்டு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிபா. இப்ப நாம நிகழ்வு வீடியோவின் கடைசிக்கு வந்துட்டோம். மிதுனம். இந்த மிதுனம் அப்படிங்கிறது கடைசி வீடு. ஸோ கடைசி வீடு அப்படிங்கிறதுனால மன உணர்ச்சிகள், அமைதி, தத்துவார்த்த சிந்தனைகள், தியாகம், ஆன்மீகம், இது பற்றிய உணர்வுகளை கொடுப்பாரு. ஆனா இதுல முதல்ல ஒரு வெறுப்பு, விட்டேத்தியான மனப்பான்மையை இந்த சனி பகவான் கொடுப்பார். அதுக்கு நீங்க பரிகாரமா நீங்க ஒரு கைண்ட்ஃபுல்லா இருக்கக்கூடிய கருணை, டிவோஷன், ஆன்மீகம், கடவுள், இறை நம்பிக்கை, தியானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் போது உங்களுடைய ஆற்றல் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதுல என்ன மீனத்துல சனி இருக்கவங்க அவங்களுடைய இன்ட்யூஷன், உள்உணர்வால தன்னுடைய உண்மைகளை துறை சார்ந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முயற்சிப்பார்கள். தனது துறையின் கொள்கை, கோட்பாடுகளை புதிய கோணத்தில் மறு உருவாக்கம், மறு வடிவம் கொடுப்பவராக மாறுபவர் மீனராசியில் சனி இருப்பவர்கள். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த இதுல இதே பாவக வழியா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.